வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 Minutes Tech யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பேவராம் லோன் ரியலா ஃபேக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த லோன் ஆப்போட அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்தது. டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதோடைய ஒரிஜினல் முகம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உண்மையிலே இவன் லோன்னு கரெக்டாக கொடுக்குறானா, எந்த ஒரு ஏமாத்து வேலையும் பண்ணுறானா அப்படிங்கிறத இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் பார்த்தா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே, கூகுள் ப்ளே ஸ்டோர் போகலாம். போயிட்டு பவராம்னு சர்ச் பண்ணி இதை எடுத்து வச்சாச்சுங்க. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.2 ஸ்டார் இருக்குது. அவுட் ஆஃப் 5 4.2, 7K ரிவ்யூ இருக்குது. டோட்டல் டவுன்லோட் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே இருக்குது. சி டீட்டெயில்ஸ் கொடுங்க. இதில் என்ன கொடுத்துருக்கான், அபவுட் திஸ் ஆப், அதை ரீட் பண்ணுங்க. பேவராம் லோன் இஸ் எ ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர் ஆப் ஃபார் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன்ஸ். உண்மையிலேயே செக்யூர் தானா அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவ்யூஸ் இருக்கும். இந்த ரிவ்யூஸ் எல்லாம் ரீட் பண்ணுங்க. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலும் ரீட் பண்ணுங்க, நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலும் ரீட் பண்ணுங்க. பாசிட்டிவ் ரிவ்யூஸு நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருக்கலாம். எப்படின்னா ஃபேக் ரிவ்யூ கொடுத்துருக்கலாம். ஃபேக் ரிவ்யூவாக என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இங்கே பாருங்க, 5 ஸ்டார் கொடுத்து டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் ஆப்பான். they charged to ROI and I did not accept this loan, but after some times later they will send money automatically, which is not acceptable, and they are not also in customer care number, not able to connect with them. ஸோ ரிவ்யூ கொடுக்குறதே, ஒரு ரேட்டிங் கொடுக்குறதே தப்பாக கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு ரேட்டிங் மட்டும் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது டவுட் பட வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள். அதே மாதிரி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஜென்யூன் ஆப்னு கொடுத்துருக்கான். ஹெல்ப் மீ அ லாட் அட் தி மோஸ்ட் க்ரூசியல் டைம், மெனி தேங்க்ஸ். ரெக்வஸ்ட் எவ்ரிபடி டு ட்ரை யுவர் லோன்ஸ் ஹியர், ரைட் பிளேஸ். இதுவும் ஒரு ஃபேக் ரிவ்யூ மாதிரி தான் தெரியுது. இந்த 1 ஸ்டார் ரிவ்யூ பாருங்கள், நெகட்டிவ் ரிவ்யூ. This app is completely fraudulent. I had only clicked to check 40,000 low eligibility offer, and suddenly they dispersed a loan of 942 ரூபா கொடுத்துருக்காங்களாம். ஒரு நாள் கழிச்சு ரீபேமெண்ட் 1509. ஸோ அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. I have paid the amount 1 day before the due date, but still they called me and texted me on WhatsApp to do பேமெண்ட் அகைன். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறாங்கன்னா 7 days லோன் அப்போ தான். ஸோ இது மாதிரியான ரிவ்யூஸ் எல்லாம் பாருங்கள். ஆல் ரிவ்யூஸ் கொடுங்க. கொடுத்துட்டு 1 ஸ்டார் ரிவ்யூ போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் 1 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு ரிவ்யூலேருந்தே தெரிஞ்சிடுச்சு இது ஒரு ஃப்ராட் லோன் ஆப் அப்படின்னு. அடுத்து இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, டோன்ட் இன்ஸ்டால் திஸ் ஃப்ராட் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, they will send the loan amount in your account later. I checked my account but no transaction has happened yet. I tried a lot to connect to their customer system but they don't have one. Don't install this app அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்து லோனை கொடுக்கலங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இங்கே ஒருத்தரை படிப்போம். Beware of this loan app. I applied for a loan but wasn't satisfied அப்படின்னு இருக்காரு. They give me only 651 on 1000 loan and are charging extremely high interest. I have to pay back a lot more than I borrowed. I strongly advise others not to use this. ஸோ இது ஒரு 7 days ஒரு ஃபேக் லோன் ஆப் தான். கண்டிப்பாக நிறைய ரிவ்யூஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, டவுன்லோட் பண்ணி பார்க்கலாமா? அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்டர்ஃபேஸ் அந்த 7 days லோன் ஆப் மாதிரியே இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 7 days லோன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன பெர்மிஷன் கேட்குறான்னு பாருங்கள். கேமரா பெர்மிஷன் கேட்குறான், அப்ரோப்ரியேட் லொக்கேஷன், எஸ்எம்எஸ் பெர்மிஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குற மாதிரி இருக்குது.
இந்த இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 7 days லோன் ஆப்பில் இது மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கு மேலே நம்ம உள்ளே போகக்கூடாதுங்க. இதோட நம்ம வெளியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியில் ஓடிடுவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி லோன் ஆப்பில் நீங்கள் போய் எடுத்தாலே சிக்கல் தாங்க. கட்டினாலும் சிக்கல், கட்டாடாலும் சிக்கல். ஸோ கட்டாமல் இருந்தால் தப்பிக்கிறதுக்கு ரொம்ப நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதுக்கு பெட்டர் நீங்கள் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தற்காத்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறது நல்லது. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.